ஹாய், பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பெரிய பாத்திரத்தில் 100 கிராம் எண்ணெய் சேர்த்து பிரியாணி ஸ்பைசஸ்லாம் சேர்த்துட்டு 1/2 கிலோ வெங்காயம், 5 பச்சை மிளகாய் கீறிட்டு 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்து நல்லா கலர் மாறி இந்த அளவுக்கு வந்ததும் 100 கிராம் தக்காளி, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்து மூடி வச்சு நல்லா ஃப்ளேவர் இறங்கி வரட்டும். இப்போ இந்த அளவுக்கு வந்ததும் 1 கிலோ சிக்கன் பிரியாணி பீஸ் மாதிரி போட்டு வாங்கியிருக்கேன். இதை சேர்த்து நல்லா கலந்துட்டு 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு, கறிக்கு தகுந்த மாதிரி மட்டும் சேர்த்துக்கோங்க. 4 ஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். கறி பாதி அளவுக்கு இந்த அளவுக்கு வெந்து வந்ததும் 1 கிலோ பாஸ்மதி அரிசி 4 டம்ளரில் அளந்திருக்கேன். அதே டம்ளரில் 1க்கு 1.5 அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த அரிசிக்கு தகுந்த உப்பை சேர்த்து 20 நிமிஷம் மிதமான தீயில வச்சு எடுத்தோம்னா தண்ணியெல்லாம் இழுத்து ஒரு பாதி அளவுக்கு அரிசி வெந்து வந்திருக்கும். இப்போ இதில் எலுமிச்சை சாறும் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி 4 ஸ்பூன் நெய் சேர்த்து மூடி போட்டு தம் போட்டுடலாம். அடுப்பு கறியை இந்த மாதிரி பரப்பனாப்பில் இந்த தட்டு முழுவதுமாக பரப்பி விட்டு ஒரு 20 நிமிஷம் அப்படியே வச்சு எடுத்தோம்னா பொழு பொழுன்னு தம் பிரியாணி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.